இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அமுத சுரபி டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் தலைவர் திரு பழனி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் அவருடைய உரையாடலை பார்த்து நாங்கள் மிக மெச்சினோம். ஒரு சில கேள்விகள் அவருக்கு. ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததன் அடிப்படையில் நீங்கள் கண்ட காட்சி என்ன? சார், இதயக்கனி திரைப்படம் பெங்களூர்ல பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் திரைக்கு வருகிறது என்கின்ற தகவலை அன்பு சகோதரர் திரு செந்தில் பிலிம்ஸ் ஐயா அவர்கள், செந்தில் அவர்கள் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து பத்திரிகை செய்தியை பார்க்கும் பொழுது எப்போது இந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்று திரைப்படத்தை காண்பதற்காக ஆவலோடு காத்திருந்தோம். ஓகே, இந்த தருணத்தில செந்தில் ஐயா அவரிடம் நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்ன? கோரிக்கை என்னன்னா, கர்நாடகா மாநிலம் இந்த பெங்களூர்ல பழைய படங்க வர்றதே அபூர்வமாகி போச்சு. திரைப்படங்கள்ல புது படங்க வந்தாலே அது ஒரு நாள் 2 நாள் கூட கலெக்ஷன் வர்றது இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு எல்லாம் யூடியூப் சேனல்லு, வாட்ஸ்அப்பு இப்படி எல்லாமே போயிடுச்சு. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை. வெளியே வரணுன்னாலே பெரிய பெரிய நடிகர்கள் கூட திரைப்படத்துக்கு தேட்டருக்கு வரும் பொழுது திரைப்படம் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் போட ஆகிறது இல்லை, கலெக்ஷனே இருக்கிறது இல்லை. அதனால ஒரு வாரம் படம் ஓடணுனாலே அது பெரிய சாதனை தான். அதுல கலெக்ஷன் பார்க்கும்போது முதல் நாளே அந்த தேட்டருடைய கலெக்ஷன், தேட்டர் படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்றது அடுத்த நாளே, ஏன் அடுத்த மணி நேரத்திலே வந்துடுது வெளியில. அதனால மக்கள் கூட்டம் தேட்டரை நோக்கி வர்றதில்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் சின்ன திரையில தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா மொபைல்ல பாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பழைய திரைப்படம் இன்னைக்கு ஒரு தேட்டருக்கு ஒரு வசூல் சாதனை புரியணும்னா மிகப்பெரிய ஆச்சரியம்தான். நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால பழைய திரைப்பட விநியோகஸ்தர்கள் BSN பிக்சர்ஸ் இருந்தது. அவங்க கிட்ட பழைய எம்ஜிஆர் படம் போன்ற நடிகர்கள் தான் இருந்தது. அவங்க அப்பெல்லாம் ரீல்ல ப்ரொஜெக்டர்ல ஓட்டுவாங்க. இதெல்லாம் காலம் மாறி போச்சு. இப்போ நவீன யுகம். இப்போ பாத்தீங்கன்னா கியூப் சிஸ்டம். இப்போ இந்த கியூப் சிஸ்டம் வந்த பிறகு பழைய திரைப்படங்கள் அதுதான் புதிய திரைப்படங்கள்ல விரட்டடிக்கிற பழைய படங்களா, வசூல் சாதனை படங்களா மாறி போச்சு. அதுல மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்கள்னு சொன்னா அதை சொல்லவே தேவையில்லை. அது தேட்டருக்கு வர்றதுக்கு மக்கள் வெள்ளம் எங்க இருக்காங்களோ அங்க எல்லாமே இந்த திருநாளை பார்க்கணுன்ட்டு அப்பவே தயாராகிடும் தேட்டருக்கு வரணும்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது திரு செந்தில் சார் இப்போ 4வது திரைப்படம் இந்த 2025 வருஷத்துல ஜனவரி பிறந்த பிறகு தித்திக்கும் பரிசா புரட்சி தலைவருடைய பக்தருக்கு, எல்லா பக்தர்களுக்கும் அவர் கொடுத்தாரு ஒரு பரிசு. தலைவருடைய பிறந்த நாள் ஜனவரி 17 அன்னைக்கு உலகம் சுற்றும் வாலிபன் இந்த காவியம் எக்ஸ்போ 70ல ஷூட் பண்ண படம் 1970ல ஷூட் செஞ்சு 73ல வெளிவந்த படம் வெற்றி காவியம். இந்த திரைப்படத்துக்கு தொடர்ந்து 1000ல் ஒருவன் திரைப்படத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு அடிமை பெண் திரைப்படத்தை டிஜிட்டல்ல கொண்டு வந்தார். 4வது திரைப்படமா இன்னைக்கு சத்யா மூவிஸ் திரைப்படம் இதயக்கனி திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கார். சத்யா மூவிஸ் படம்னாலே சஸ்பென்ஸ் நிறைஞ்ச படம். தலைவருடைய படத்துல சத்யா மூவிஸ் படம் RM வீரப்பன் எடுக்கிறாருன்னா அதுல தலைவர் எம்ஜிஆர் ஒரு சிஐடி ஆபீசரா வருவார். நீங்க ரிக்ஷாக்காரனை பார்க்கலாம், இல்ல தெய்வத்தாய பார்க்கலாம். எல்லா தலைவருடைய படமே சஸ்பென்ஸா இருக்கும். காவல்காரன் எல்லாமே சஸ்பென்ஸா தான் இருக்கும். அது போல தலைவருடைய படம் பெங்களூர்ல படம் பிடிக்கப்பட்ட படம். பெங்களூரு அசோகா ஹோட்டல், பெங்களூரு அரண்மனை போன்ற இடங்கள் எல்லாம் படமாக்கப்பட்ட படம் இந்த இதயக்கனி திரைப்படம். இன்னைக்கு இந்த திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதை மிஞ்சுறதுக்கு எந்த படமும் இல்லைன்னு சொல்லலாம். இசையில சொல்லலாம், எடிட்டிங்ல சொல்லலாம், கேமரா ஒளிப்பதிவுல சொல்லலாம், பாட்டு வரிகள்ல சொல்லலாம், இசை அமைப்புல சொல்லலாம், தலைவர் போட்ட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுங்களையும் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸுங்கள எல்லாம் நிச்சயமா எந்த ஒரு ஹீரோக்கும் பொருந்தாது. சிறப்பு சிறப்பு சார். திரையில தலைவருடைய கொண்டாட்டம், தரையில ரசிகருடைய கொண்டாட்டம். நிச்சயமா நிச்சயமா இதை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் செந்தில் அவர்களுக்கு வாழ்த்துவது மட்டுமல்ல, நம்மளுடைய கரங்களால் அவர் கரங்களை வலுப்படுத்தி அவர் இன்னும் மேலும் சிறப்பிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய அன்பான எங்களுடைய கோரிக்கை ஒண்ணு இருக்கு சார். எங்களுடைய கோரிக்கை ஒண்ணு இருக்கு. எங்க அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பா திரு செந்தில் சாருக்கு ஒரு சின்ன கோரிக்கை நாங்க வைக்கிறோம். சொல்லுங்க சார். காரணம் என்ன பாருங்க, இன்னைக்கு திரைப்படம் எல்லாம் மூடப்பட்டுன்னு இருக்கு பெங்களூர்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உண்மை. திரைப்படத்தை தியேட்டரை நோக்கி ஜனங்க வரணும்னா அது சத்தியமா புரட்சி தலைவருடைய திரைப்படம் மட்டும்தான். இந்த வருஷத்துக்கு 4 படத்தை கொடுத்த திரு செந்தில் சார் தலைவருடைய ஒட்டுமொத்த திரைப்படமும் மீண்டும் எது புதிய பொலிவுடன் நவீனமயமாக்கி என்னென்ன படம் இருக்கோ
அத்தனை படங்களும் திரையரங்கு கொண்டு வரணும். அது இவரால மட்டும்தான் முடியும். அதனால மீண்டும் மீண்டும் எல்லா ரசிகர்கள் எல்லா பக்தர்களுடைய சார்பாகவும் நாங்க வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னாக்கா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் உடைய படங்களை நீங்க மாசம் பூரா கொடுத்தாலும் பார்க்கறதுக்கு நாங்களாம் தயாரா இருக்கோம். மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வர தயாரா இன்னொன்னு சார், சொல்லுங்க. ரொம்ப நாளாச்சு தியேட்டர் வாசல ஆமா ஆமா மகளிர்களை பார்த்து கண்டிப்பா என்ன ஒரு பொலிவா வராங்க, சந்தோஷமா வராங்க. ஆமா ரொம்ப சிறப்பு சார். ஆமா சார். சார், மகளிர் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், தாய்மார்கள் இது பெரியவர்கள் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இளைஞர்கள் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஸ்கிரீனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் நானும் மொபைல்ல வீடியோ எடுத்திருக்கேன். ஸ்கிரீன்ல டான்ஸ் சாங் ஓடிட்டு இருக்கு. என்னான்ட்டு அந்த வரியுடைய அர்த்தம் தெரியாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா 15 வயசு பசங்க 12 வயசு பசங்கள்லாம் அந்த ஸ்டேஜ் மேல திரையரங்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு போதாதுங்களா? புரட்சி தலைவருக்கு இருக்கிற பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்கு? என்னன்னா தோட்டாக்கு தாட்டா கட்ட ஒன்னொன்னு தேங்காய் சீனிவாசன், அதுக்கப்புறம் எம்ஜி ரெட் அந்த மாதிரி ஒரு அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்ன? பேங்க் பேலன்ஸ் என்ன? நன்றி பிரதர். சார், மிக்க நன்றி. உங்களுடைய இதயக்கனி ரகு. இதயக்கனி ரகு ஐயா, உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். காரணம் என்னன்னாக்கா, பாருங்க, நீங்க வந்து இல்ல எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நீங்க வந்து திரையரங்குக்கு வந்து இந்த ரசிகர் வெள்ளத்தை பார்த்து நீங்களே வியந்திருப்பீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க வந்து புரட்சி தலைவருடைய பக்தர்களுக்கு ஊக்கம் கொடுக்குறீங்க. ஒரு வகையில புரட்சி தலைவருடைய பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இணைக்கிற ஒரு பாலமா உங்களுடைய இதயக்கனி இந்த யூடியூப் சேனல் இருக்குன்றதுல எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு எங்களுடைய அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பா